இன்றைய தேவார்த்தை ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமேன். கர்த்தரே தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வசனத்தின்படி கர்த்தரே தேடுதலை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுவோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து நித்திய வாழ்வையும் நம்பிக்கையும் தந்து நம்மை வழிநடத்துவார். இது தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் மூலமாக தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும் அழைப்பையும் எச்சரிப்பையும் வெளிப்படுத்துகிறது. இது மனிதர்களின் உதவியை நாடாமல், விக்கிரங்களை தேடாமல், மனமாற்றத்தோடே தேவனை தேட வேண்டும். அப்பொழுது நாம் பிழைப்போம். தேவனை தேடுவதே ஒரு தனி மனிதனின் உண்மையான ஜீவனுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அடிப்படையாகும். நாம் நம்முடைய வாழ்வில் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும்போது, முதலிடம் கொடுக்கும்போது அவர் நம்மை வழிகாட்டி நம்மை போஷிப்பார். இன்று நாம் முதலாவது தேவனையும் அவரை நாடுவோம், அவரை தேடுவோம். அப்பொழுது நாம் பிழைக்கத்தக்கதாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் நம் வாழ்வை செய்வார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தந்தையே, இந்த பரிசுத்தமான நாளின் கால்வழிக்கு அந்த நன்றி செலுத்துகிறேன். ஒரு புதிய நாளை காண கிருபை செய்யபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் ஆண்டவரே மிஷனரிமார்களையும் அவளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லையை பெரிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியக்காலுடைய தேவையெல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே தேவனே, ஊழியக்கால சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த காலவெளியும் தேச தலைவர்களே ஆசிரியங்கப்பா. தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, போகிற எல்லாவற்றையும் முடித்து கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் பொழுது சமாதானத்தை தேசத்தில் கட்டளையிட்டு ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த தேசத்தில் எந்தெந்த குறைவு இருக்கோ எல்லாவற்றையும் நிறைவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த காலை வேளை நம்ம வசனை கேட்கிற உங்களுடைய பிள்ளையை ஆசிரியங்க. ஆண்டவரே, என்னோட கூட இணைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த வசனங்களை கேட்கிற நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, பாதுகாத்துக்கொள்ளும்படியாக, எல்லையை பெரிதாக்கும்படியாக, தீங்குகளை துக்கப்படாதபடிக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நாள் முழுவதும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இரத்த கோடைகளை மூடி மறுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,